ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கம்புக்கூழ் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றத காட்டிகிட்டே உங்கள் கூட என்னோட அந்த 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தா நிறைய ரெசிபீஸ் இருக்கும் கம்புக்கூழ் பண்ணுறதுக்கு. இதை நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்றது தான் காட்டியிருக்கேன். ஒரு 3 இயர்ஸ் பிஃபோர்லேருந்தே நான் இந்த கூழ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். யூஸ்வலாக எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் இதவே கற்றுக்கிட்டேன். நானும் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து தான் இதை பண்ணேன். பட் எந்த வீடியோன்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த மாதிரியான மில்லட்ஸில் எல்லாமே நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ மோர் தென் 5 டைம்ஸ் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா ஒரு 3 ஹார்ஸ் மாதிரி ஊற வச்சாலே போதும். நான் வந்து ஒரு 3 to 4 ஹார்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஊறின கம்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பல்ஸ் மோடில் அதை அரைச்சி எடுக்கணும். 1 2 3ன்னு அந்த கிரைண்ட் மோடில் போடக்கூடாது. ஜஸ்ட்டு பல்ஸ் மோடில் ஒரு 3 டைம்ஸ் பண்ணி எடுத்தாவே நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடும். ஓகே, லெட் மீ கம் டு மை வெயிட் லாஸ் சேலஞ்ச். அதை நான் சேலஞ்சுன்னு சொல்லுவேனே தவிர்த்து வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் லாஸ்ட் இயரில் கூட ஒரு 30 டேஸில் 4.5 kgs மாதிரி என்னால் குறைக்க முடிஞ்சிச்சு. பட் திஸ் இயர் 50 டேஸில் ஒரு 85லேருந்து 82 ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் தான் நான் குறைச்சிருக்கேன். பட் அதுவே ஓகே தான். பிகாஸ் நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலை, என்னால் சுத்தமாக முடியலை. இந்த 50 டேஸை 10 டேஸாக 5 பார்ட்ஸாக பிரித்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 பார்ட்ஸ் தட் இஸ் 20 டேஸ் நான் ரொம்பவே நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பெருசாக சீட் பண்ணலை. அப்பப்போ பண்ணாலுமே வந்து அது ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக என்னோட வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா டின்னர் தான். அந்த டின்னரையும் நான் ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டேன். பட் என்னால் அந்தளவுக்கு கண்டினியூஸாக பண்ண முடியலை இந்த 30th 40th அண்ட் 50th டேஸ் எல்லாமே. இதுக்கு நான் யாரையும் எதையுமே ப்ளேம் பண்ண போகிறதில்ல. என்னோடய மைண்ட் செட்டை நான் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக வச்சுக்க முடியலை அப்படின்றது தான் ரீசன். ஒன் மோர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு PCOS இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதோட ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன படுத்தி எடுத்துருச்சு. சீரியஸ்லி ஒரு 6 டேஸ் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த வீக்கெண்ட் வந்ததும் ஏதோ வந்து ஃபுல்லாக ஷிவர் ஆகிடும், எனக்கு சுகர் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு. பட் இந்த 50 டேஸில் நடந்த ரொம்ப நல்ல மாதிரியான விஷயம் என்னன்னு பார்த்தா கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் ஒரு 2லேருந்து 3 கேஜி குறைச்சிருக்கேன். அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் இது ரெண்டையுமே நான் வந்து சூப்பராக சார்ட் அவுட் பண்ணிட்டேன். பிகாஸ் ப்ரீவியஸ் டேயே லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது, தென் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுது. நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 7 நாளில் அந்த 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் மாதிரி நான் ஓவர் நைட் ஓட்ஸ் தான் எடுத்திருப்பேன். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்து என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ கூட என்னோடய வீக்னஸ் அந்த டின்னர் தான். ஒரு 4-5 நாள் நல்லா டின்னர் ப்ராப்பராக சாப்பிட்டுட்டு இருந்தேன்னாலும் அந்த வீக்கெண்டு வரும்போது கண்டிப்பாக சுகர் க்ரேவ் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஹை கேலரி ஃபுட்ஸ் லைக் பீட்சா இது மாதிரி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி க்ரேவ் ஆகும். என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய நாள் பீட்சா சாப்பிட்ருப்பேன். இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னா சண்டே எப்போவுமே நான் குக் பண்ணுறதுக்கு லீவ் கொடுத்துருவேன். எஸ்பெஷலி லஞ்ச் அப்படின்றத நான் பண்ணவே மாட்டேன். மார்னிங் எழுந்திருக்கிறதுமே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன். பிகாஸ் அந்த 1 வீக் நான் ஒர்க் பண்ணதை கொஞ்சமாச்சும் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நான் நல்லா தூங்கணும். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் தூக்கம் அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ நல்லா தூங்கி லேட்டாக எழுந்திருச்சு இதுக்கப்புறமா நான் சமைச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக லேட் ஆகிடும். அண்ட் அந்த 1 வீக்கும் நான் பண்ணதுக்கான பேலன்ஸ் எல்லாம் அந்த ஒரு நாளில் நான் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னதான் எங்களுக்கு ஆல்டர்னேட் சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் இருந்தாலும் கூட பசங்களுக்கு எக்ஸாம் இருக்குது, ஏதாச்சும் டெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாட்டர்டே நாங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாளும் நான் குக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பயங்கரமாக ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவேன். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. என் ஹஸ்பண்டும் வந்து என்ன கிச்சன்லேயே இருக்கிறது, நான் கிச்சன்லேயே வேலை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னா அவருக்குமே வந்து அது பிடிக்காது. அந்த ஒரு நாள் தான் நம்ம 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அந்த டைம்லேயும் வந்து நீ ஃபுல்லாக அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் 1 வீக் ஓடுறதுக்கு நீ வந்து கரெக்டாக உன்னோட பாடி வந்து நீ ரெடி பண்ணணும். ஸோ உனக்கு வந்து போதுமான அளவுக்கு ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு தான் அவருமே சொல்லுவார். சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் என்னை பேம்பர் பண்ணுறது என் ஹஸ்பண்ட் தான். ஸோ அவர் அந்த மாதிரி பேம்பர் பண்ணியே நான் நிறைய ரொம்பவே லேசி ஆகிட்டேன் கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் கூட எங்கள் அம்மா நிறைய விஷயம் திட்டுவாங்க. ஸோ அவங்களுக்கு பயந்துட்டாச்சும் ஏதாச்சும் ஒன்று வந்து நான் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபுல் பேம்பரிங் மோடு தான். அதனால் வந்து யாருமே எனக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அப்படி இருக்கும்போது என்னோடய இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே எனக்கு ஒரு ட்ராபேக் தான் இந்த வெயிட் லாஸ் பண்ணுற விஷயத்தில். பிகாஸ் என்ன கேட்டாலும் என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. எனக்கு ஜஸ்ட்டு க்ரேவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் போதும் அடுத்த செகண்ட் ஆர்டர் போட்டுருவார். ஸோ அது வந்துட்டு ஒரு விதத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த விஷயத்தில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அது டவுன்ஃபால் தான். ஸ்டில் ஐ எம் என்ஜாயிங் தட். ஐ ஹோப் உங்களுக்கு கம்புக்கூழ் நான் எப்படி பண்ணேன் அப்படின்றது கிளியராகி இருக்கும். ஸோ நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை கிண்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னாவே போதும், அது நல்லா ரெடி ஆகிடும். நான் அப்படி ரெடி பண்ணதை வந்துட்டு அப்படியே நைட்டு வச்சுடுவேன். வெளியில் தான் ஃப்ரிட்ஜிலலாம் கிடையாது. யூஸ்வலி இதை நான் வந்து ஈவினிங் டைம் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அதை அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருவேன். அது நைட்டு ஃபுல்லாக அப்படியே இருக்கும், கொஞ்சமாக ஃபர்மெண்ட் ஆகும். தென் மார்னிங்கில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி களி மாதிரி வந்திருக்கும்.
இதில் நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு அது கூட நான் ஹங்கர்ட் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் நார்மலான கர்ட் யூஸ் பண்ணாலே போதும். தென் சால்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு ஃபுல்லாக கையில் மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் ஸ்பூன் வேறு கரண்டிலலாம் மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவாடு எல்லாமே வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் இதை சும்மா சாப்பிட்றதுக்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவேன். சம்மர் டைமில் வீக்லி அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கோ இல்லை மிட் மார்னிங்கில் சாப்பிட்றதுக்கோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பாடி கூல் ஆகுறது உங்களுக்கே தெரியும். சாப்பிட்டு முடிச்சதுமே உங்களுக்கு பயங்கர ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். உள்ளேயுமே வந்து நம்மளுக்கு நல்ல ஸ்டொமக் வந்து கூலாக இருக்கிறது தெரியும். குழந்தைங்களுக்குலாம் இந்த சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இது புதுசாக தெரியாது. ரெண்டாவது அவங்க யூஸ்ட் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி சம்மர் வந்தாலே இந்த மாதிரியான சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஓகே, என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சோட ரிவ்யூக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 20 டேஸ் நான் நல்லாவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்த ஒரு 15 to 20 டேஸ் வந்து ஃபுல்லாக சரியாக ஃபாலோ பண்ண முடியலை. பிகாஸ் நினச்சது எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஜங்காக இருக்கட்டும், ஹை கேலரி ஃபுட்ஸாக இருக்கட்டும், பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைஸ், அது மாதிரி நிறையா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே காட்டியிருப்பேன். நான் ஒரு ஃபுட் கூட நான் என் வாயில் வச்சதை இந்த 50 டேஸில் உங்கள் கூட காட்டாமல் இல்லை, எல்லாமே காட்டியிருக்கேன். வெயிட் லாஸ் சேலஞ்சுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் வெயிட்டை குறைக்கிறேன்னா இல்லையா, எப்படி அது இருந்தாலுமே காட்டிடலாம் உங்ககிட்ட அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டு 10 டேஸ்க்கு வரலாம். தட் இஸ் 40th to 50th டே. இந்த 10 டேஸும் நான் யூஷுவல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் நான் பண்ண ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, எனக்கு சம்மர் வெக்கேஷனுமே அந்த டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ என்னால் ஃபுல்லாக ஃபாலோ பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால சாப்பிட்ற ஃபுட்டில் 2 கரெக்டான மீல் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்நாக் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு ஃபுல் மீல் எடுத்துக்கிட்டு 2 ஸ்நாக் வச்சுக்கலாம். ஒரு 3 வேளை சாப்பிட்றது, அது கூடவே ஒரு ஸ்நாக் சாப்பிட்றது, அந்த பழக்கத்தை வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அது எனக்கு பாசிபிளாகவே இருந்துச்சு. பிகாஸ் நான் காலையில் கொஞ்சம் லேட்டாக எழுந்திருக்கும் போது அப்படியே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிடுவேன். ஆரல்ஸ் ரொம்ப ரொம்ப லைட்டாக சாப்பிடுவேன், லைக் ஸ்நாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணதால் மட்டும்தான் என்னால் லாஸ்ட் ஒரு 1/2 kg குறைக்க முடிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் எவ்ரிடே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 5 days a week அது மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸசைஸ்னால் பெருசாக ஒன்றும் இல்லை, சைக்கிளிங் பண்ணுவேன். அட்லீஸ்ட் 20 minutes சைக்கிளிங் பண்ணிடுவேன். அப்பப்போ முடிகிறப்ப எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவேன். ஸோ ஆல் டுகெதர் இது எல்லாமே சேர்ந்து தான் நான் வந்து என்ன தான் பெருசாக ப்ராப்பராக ஒரு டயட் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலுமே இது எல்லாம் சேர்ந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு வெயிட் லாஸ் 2.5 கிலோலேருந்து 3 கிலோ வரைக்கும் இந்த 50 நாளில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது நீங்கள் வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வெயிட்டை வந்து இந்த மாதிரியெல்லாம் குறைக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை இதை விட கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணோன்னா இதை விட நல்லாவே குறைக்கலாம், இதை விட கொஞ்சம் கம்மி பண்ணோன்னா குறையாது அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு டேக்அவே இந்த வீடியோலேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னோட 50 days வெயிட் லாஸ் சேலஞ்சிலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா அதுவே எனக்கு ஹாப்பி. ஓகே, நம்ம மிச்சம் இருக்கிற கம்புக்குள்ளே இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா மோர் தென் 4 days உங்களுக்கு அப்படியே இருக்கும், கெட்டு போகாது, எதுவுமே பண்ணாது. பட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சு தான் வைக்கணும். ரெண்டாவது நான் எப்படி வச்சுருக்கேன்னா அந்த ஃப்ரெஷ் ரூமுக்கு கீழே வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும்.